தமிழ் திரைப்பட உலகின் பிரபல இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்களின் மறைவை ஒட்டி அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் புகைப்படம் தற்போது சமூக ஊடகங்களில் மிகவும் வைரலாகி வருகிறது. அவருடைய உடல் மீது அன்புடன் உங்கள் பாக்கியராஜ் என்று அவரே கையெழுத்திட்ட ஒரு ரைட்டிங் பேட் மற்றும் பேனா வைக்கப்பட்டது. பார்ப்போரை நெகிழச் செய்யும் விதமாக அமைந்தது. ஒரு சாதாரண பேப்பர் மற்றும் பேடுடன் தனது திரைப்பயணத்தை தொடங்கி தமிழ் சினிமாவில் பல சாதனைகளை புரிந்து ஒரு மாபெரும் வரலாற்றை படைத்த அவருடைய வாழ்க்கை தற்போது நிறைவடைந்தது. அவருடைய வாழ்நாளில் முக்கிய அடையாளங்களாக விளங்கிய பேனா, பேப்பர் மற்றும் பேடு ஆகியவையே அவருடைய இறுதி அஞ்சலிலும் அவருடைய தோளோடு தோள் நிற்கிறது. அந்த வகையில் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜின் திடீர் மறைவு தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியது. அரசு மரியாதையுடன் நேற்று அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் குடும்பத்தினர் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். குறிப்பாக மகன் சாந்தனு இறுதி ஊர்வலத்தில் தந்தையின் உடலை கட்டிப்பிடித்து அழுத காட்சிகள் பலரது கண்களையும் கலங்க வைத்தன. தந்தையை வழியனுப்பிய சில மணி நேரங்களேயே அவர் வெளியிட்ட ஒரு சமூக வலைதள பதிவு தற்போது ஆயிரக்கணக்கானோரின் இதயத்தை உருக்கி வருகிறது. தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாக்கியராஜின் 50ஆம் ஆண்டு சினிமா பயண விழாவில் எடுக்கப்பட்ட வீடியோவை பகிர்ந்த சாந்தனு அதற்கு மேல் எந்த நீண்ட பதிவும் எழுதவில்லை. ஒன்லி இஃப் ஐ குட் அப்பா என்ற ஒரே வடிவுடன் உடைந்த இதய எமோஜியை மற்றும் பதிவிட்டிருந்தார். அந்த ஒரு வரியே தந்தையை இழந்த மகனின் வழியை வார்த்தைகளை காட்டிலும் அதிகமாக ரசிகர்களிடம் கொண்டு சென்றுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பாக்கியராஜின் 50 ஆண்டு சினிமா பயண விழாவில் பல முன்னணி பிரபலங்கள் அவரை பாராட்டி பேசினார்கள். அப்போது மேடையேறிய சாந்தனு மகனாக அல்ல ஒரு ரசிகனாக பேசுவதாக கூறி அனைவரையும் நெகிழ வைத்தார். அவர் பேசும்போது, நான் இங்கே என்னுடைய அப்பாவை மகனாக வரவில்லை, அவருடைய மிகப்பெரிய ரசிகனாக வந்திருக்கிறேன். கடவுள் இப்போ என்னிடம் வந்து என்ன வேண்டும் என்று கேட்டால் என்னுடைய ஆயுளிலிருந்து 10 வருடத்தை எடுத்து என் அப்பாவுக்கு கொடுத்திருங்கள் என்றுதான் கேட்பேன் என்று உணர்ச்சியுடன் கூறியிருந்தார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அருகிலிருந்து அமர்ந்திருந்த பாக்கியராஜ் உடனே என்னடா அப்படியெல்லாம் பேசாதே என்பது போல முகம் சுளித்து சிரித்தபடி சாந்தனுவை நிறுத்த முயன்றார். அதன் பிறகு தனது பேச்சை தொடர்ந்த சாந்தனு, என்னுடைய அப்பா இன்னும் குறைந்தது 10 வருடங்களாவது நல்ல படங்களை இயக்க வேண்டும், நிறைய படங்களில் நடிக்க வேண்டும், அதுதான் ஒரு ரசிகனாக என்னுடைய ஆசை என்று கூறியிருந்தார். அந்த மேடை பேச்சு அப்போது அனைவரையும் நெகிழ வைத்த நிலையில் இன்று அந்த வார்த்தைகளே வேதனையான நினைவாக மாறி உள்ளன. தந்தையை இழந்த துயரத்தில் இருக்கும் சாந்தனுவின் சமீபத்திய பதிவை பார்த்த ரசிகர்கள், அன்று அப்பாவுக்காக 10 வருடம் ஆயுள் வேண்டும் என்று கேட்ட மகன் இன்று ஒன்லி இஃப் ஐ குட் என்று கதறுகிறான். இந்த வீடியோவை இப்போது பார்க்கவே முடியவில்லை. பாக்கியராஜ் சார் அந்த நாள் மகன் சொன்ன வார்த்தையை கேட்டு சிரித்தார். இன்று அதே வார்த்தை அனைவரையும் அள வைக்கிறது என்று ஆயிரக்கணக்கான கருத்துக்களை பதிவிட்டும் வருகின்றனர். ஒரு தந்தையின் மீது மகன் வைத்திருந்த அளவில்லாத பாசத்தையும் ஒரு மகனின் கனவு இவ்வளவு சீக்கிரம் நொறுங்கி போய்விட்ட வேதனைகளையும் சாந்தனுவின் இந்த ஒரு பதிவு மட்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. சாந்தனுவின் பதிவை பார்த்த பல பிரபலங்கள், சினிமா நடிகர்கள், நடிகைகள் அனைவருமே சாந்தனுவுக்கு ஆறுதல் கூடி தங்களுடைய வருத்தங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். அதேபோல் தற்போது பாக்கியராஜின் மகள் சரண்யா பாக்கியராஜ் பகிர்ந்துள்ள இன்ஸ்டாகிராம் பதிவு இணையத்தில் பலரையும் கண்கலங்க வைத்தது. தனது சிறுவயதில் அப்பா பாக்கியராஜின் மடியில் அமர்ந்திருக்கும் புகைப்படம், அவருடன் விளையாடும் அரிய நினைவு புகைப்படங்கள், குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட தருணங்கள் என பல புகைப்படங்களை பகிர்ந்துள்ள சரண்யா அதோடு தனது மொபைலில் இருந்த வாட்ஸ்அப் கால் லாக் ஸ்கிரீன்ஷாட்டையும் வெளியிட்டுள்ளார். அந்த ஸ்கிரீன்ஷாட்டில் நாள்தோறும் பலமுறை டேட் என்ற பெயரில் வந்திருக்கும் கால் மற்றும் வீடியோ கால் பதிவுகள் இடம்பெற்றிருந்தன. ஒரு வழியில் உடைந்த மனசு அந்த பதிவுடன் அவர், மை டெய்லி கால் லாக் வில் நாட் லுக் லைக் திஸ் ஹேர் ஆஃப்டர் நெவர் ரிலீஸ்டு பை மேக்ஸிமம் மிஸ்டு கால் வேர் ஆல்வேஸ் ஃப்ரம் யூ என்று உருக்கமாக எழுதியுள்ளார். அதாவது, இனிமேல் என் தினசரி கால் லாக் இப்படியே இருக்கப் போவதில்லை. என்னுடைய அதிகபட்ச மிஸ்டு கால்கள் எல்லாமே உங்களிடமிருந்து வந்தவை என்பவை இப்போதுதான் உணர்கிறேன் என்று தனது மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். அன்பை சொல்லும் கால் லாக். ஒரு தந்தை மகளிடம் நாள்தோறும் எத்தனை முறை பேச முயன்றார், எவ்வளவு அக்கறையுடன் தொடர்பில் இருந்தார் என்பதை ஒரு சாதாரண கால் லாக் கூட சொல்லிவிடும் என்பதை இந்த பதிவு உணர்த்துவதாக ரசிகர்கள் நெகிழ்ச்சியுடன் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மிஸ்டு கால்களாக இருந்தவை இன்று வாழ்நாள் முழுவதும் மிஸ் பண்ண போகும் நினைவுகளாக மாறிவிட்டதே. அப்பா இருந்தபோது சாதாரணமாக தெரிந்த கால் லாக் இன்று பொக்கிஷமாகிவிட்டது என்று பலரும் கண்ணீருடன் பதிவிட்டு வருகின்றனர். திரைக்கதைகளில் குடும்ப உறவுகளை உயிரோட்டமாக காட்சிப்படுத்திய பாக்கியராஜ் நிஜ வாழ்க்கையிலும் குடும்பத்தின் மீது அளவற்ற பாசம் கொண்டவர் என்று அவருடன் நெருக்கமாக பழகியவர்கள் பலரும் கூறியுள்ளனர்.
மனைவி பூர்ணிமா, பாக்கியராஜ் மகன் சாந்தனு, மகள் சரண்யா என குடும்பத்துடன் அவர் கொண்டிருந்த நெருக்கம் குறித்து பலமுறை பேட்டிகளிலும் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். இந்த நிலையில் எந்த நீண்ட உரையும் இல்லாமல் ஒரு கால் லாக், ஸ்கிரீன்ஷாட் மற்றும் ஒரு வடிப்பதிவின் மூலம் தனது அப்பாவை நினைத்து சரண்யா வெளிப்படுத்திய வேதனை பாக்கியராஜ் ரசிகர்களை மட்டுமில்லாமல் பெற்றோருடன் வாழும் ஒவ்வொருவரையும் ஒரு நிமிடம் நின்று சிந்திக்க வைத்துள்ளது. அவருடைய இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டும் வருகிறது. அதிலும் முக்கியமாக தன்னுடைய மகள் சரண்யாவுக்காக பாக்கியராஜ் பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஒரு கடிதம் தற்போது அனைவரையும் கண்கலங்க வைத்தது. பாக்கியராஜ் பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சாந்தனு மற்றும் சரண்யா என 2 பிள்ளைகள். மகள் சரண்யாவை தன்னுடைய பாரிஜாதம் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதன் பிறகு அவர் சினிமாவிலிருந்து விலகி காஸ்டியூம் டிசைனராக தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டார். ஒரு பழைய பேட்டியில் பேசிய பாக்கியராஜ் தன்னுடைய குழந்தைகள் சிறிய வயதில் இருந்தபோதே அவர்களை மகிழ்விக்க தினமும் காலை ஒரு சிறிய பரிசு கொடுத்து எழுப்புவேன் என்று கூறியிருந்தார். அப்போது அவருடைய மனைவி பூர்ணிமா, பரிசு கொடுப்பதை விட ஒரு கடிதம் எழுதுங்கள், இப்போது புரியாவிட்டாலும் பெரியவளான பிறகு அது அவளுக்கு மிகப்பெரிய நினைவாக இருக்கும் என்று கூறியதாக தெரிவித்துள்ளார். அதன்படி 3 வயது மகள் சரண்யாவுக்காக பாக்கியராஜ் எழுதிய கடிதம் இன்று வரை பலரது மனதையும் நெகிழ வைக்கிறது. அந்த கடிதத்தில் டியர் அம்லு, முதலில் வானவில்லை பார்த்தேன், அதுதான் உலகிலேயே அழகு என்று நினைத்தேன். பிறகு நட்சத்திரங்களை பார்த்தேன், அதுவே இன்னும் அழகு என்று தோன்றியது. அதன் பிறகு நிலாவையும் பார்த்தேன், அது எல்லாவற்றையும் விட அழகாக இருந்தது. ஆனால் நீ பிறந்த பிறகுதான் தெரிந்தது, உன்னை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் அழகில்லை, நீதான் எனக்கு மிக அழகு என்று தன்னுடைய மகள் மீது கொண்ட அளவற்ற பாசத்தை எழுத்துக்களில் பதிவு செய்திருந்தார். இந்த பேட்டி மீண்டும் வைரலாகும் நிலையில் பாக்கியராஜின் மறைவுக்கு பிறகு அவருடைய மகள் சரண்யா சமூக வலைதளங்களில் பகிர்ந்த பதிவு பலரது கண்களையும் கலங்க வைத்தது. இனிமேல் என்னுடைய தினசரி கால் லாக் இப்படியே இருக்காது, எனக்கு அதிகமாக வந்த மிஸ்டு கால் எல்லாமே உங்களிடமிருந்துதான் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன், மிஸ் யூ அப்பா என்ற உணர்ச்சி பூர்வமான பதிவை அவர் வெளியிட்டிருந்தார். ஒரு பக்கம் மகளுக்காக எழுதிய அந்த அன்பு நிறைந்த கடிதம், மறுபக்கம் தந்தையை இழந்த மகளின் உருக்கமான பதிவு. இந்த 2 சம்பவங்களும் தற்போது இணையத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களை நெகிழச் செய்து வருகின்றனர். திரைக்கதையில் உணர்வுகளை அழகாக எழுதிய பாக்கியராஜ் தன்னுடைய குடும்பத்திற்காக எழுதிய சில வரிகளிலேயே ஒரு தந்தையின் அளவிட முடியாத அன்பை பதிவு செய்து விட்டார் என்பதே ரசிகர்களின் கருத்தாகவே உள்ளது. இந்த நிலையில்தான் பாக்கியராஜை பொறுத்தவரை திரையுலகில் நன்மதிப்பை பெற்றவர், பலருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தவர், திரைப்பட இயக்கம் தொடங்கி திரையுலகில் பலருக்கும் எப்போதும் துணை நின்றவர். அந்த வகையில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது என்ற நல்ல பெயர்தான் பாக்கியராஜ் சம்பாதித்து வைத்த மிகப்பெரிய சொத்து என்று கூட கூறலாம். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மகனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதே அளவுக்கு மகள் சரண்யாவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்து வந்தது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய சொத்துக்களையும் 2 பேருக்கும் சேர்த்து வைத்துள்ளார். குறிப்பாக அதற்கான பத்திரங்கள், நகைகள் அனைத்து முழுவதும் அவருடைய அறையில் உள்ள பீரோவில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது.